வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. உங்களை அன்போடு வரவேற்பது மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமி. உங்கள் ஜோதிட ஆசிரியர் ஜெய்பாபா கலைப்புரியர். உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டுமானால், உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 97 86 420 325 அப்படிங்கிறது அந்த நம்பர் இருக்கு. இப்ப நம்ம சந்திரன் 1ஆம் பாவத்துக்கு சப்ளாடா இருக்கார். 1ஆம் பாவத்துக்கு சப்ளாடா இருந்து அது கெட்டு போயிட்டா என்ன நோய் வரும், என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். சந்திரன் அப்படின்னால உணவு, நம்முடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள், சிந்தனை, மனம், இவற்றையெல்லாம் இந்த சந்திரனுக்கு தான் காரணம். 1ஆம் பாவத்துக்கு சந்திரன் சப்ளாடா 8 12 தொடர்பாயிட்டால் 1ஆம் பாவம்ங்கிறது புத்தி அடிக்கடி மாறுது, ஞாபக மறதி ஏற்படுகிறது, மெமரி லாஸ் ஆகும். மெமரி வச்சுக்கிற முடியாது. அப்ப 1ஆம் பாவம் சந்திரனாகி அது 8ஓட தொடர்பாயினால் மெமரி லாஸ் தான். 8 12 மெமரி லாஸ். 2ஆம் பாவம் சக்தி மாறுதல் ஏற்படும், முகம் கெட்டு போகுதல், அழகு குறைவு ஏற்படுது. 2ஆம் பாவத்துல சந்திரன் இருந்து கெட்டு போயிட்டா அழகு குறைபாடு ஏற்படுது. 3ஆம் பாவத்துல இருந்தா புத்தி பேதளிச்சிடும், பைத்தியம், ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுது. 4ஆம் பாவத்துல சந்திரன் இருந்து கெட்டு போயிட்டா துரித உணவு மூலம் பாதிப்பு, செயற்கை உணவு மூலம் பாதிப்பு, ஃபுட்டுனாலேயே பாதிப்பு. அடுத்து 5ஆம் பாவத்தை சித்தப்பிரமை, புத்தி, மனம் இரண்டும் ஸ்தம்பித்து போகும். 6ஆம் பாவம் சந்திரனாக கெட்டு போயிட்டா விஷ உணவு முதலால் பிரச்சனை, நோய், கோபத்தால் வரக்கூடிய நோய்கள் அத்தனையுமே சந்திரனாக. 7ஆம் பாவத்துக்கு சந்திரன் கெட்டு போயினா தொற்று நோய், கிட்னி பிரச்சனை. 8ஆம் பாவத்திலிருந்து 8 12 சந்திரன் 8ஆம் பாவத்தை இயக்கி 8ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்துக்கே தொடர் ஏற்பட்டுச்சுன்னா கவலை, விபத்தினால் ரத்த உறைந்து போதல் போன்ற பிரச்சனைகள் வரும். 9ஆம் பாவம் தான் பாரம்பரியத்தினால் வரக்கூடிய நோய், இரத்த கோளாறு ஏற்படுது. 10ஆம் பாவம் இருந்தால் கல்லீரல் பாதிப்பு, வளர்ச்சிதை மாற்றத்தால் வரக்கூடிய நோய்களும் ஏற்படுது. 11ஆம் பாவம் இருந்தால் விட்டமின் கோளாறு, விட்டமின் குறைபாடு, மன விரக்தியா ஏற்படுது. 12ஆம் பாவத்தின் சந்திரனா இருந்தால் இரத்த பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய், பிளட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் பிளட், ரத்தத்தினுடைய அளவு, ரத்தத்தினுடைய வீரியம் எல்லாம் குறைஞ்சிடும். அதனால அன்பர்களே, 12 பாவத்துக்கு சந்திரன் சப்ளாடா 8 12 தொடர்பு ஏற்பட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.